லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்பா ஒரு விஷயம்ப்பா, சின்ன பையன் அவன் கூட எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக இருந்திருக்கீங்க. என்ன ஒரு தடவை கூட கூட்டிட்டு போலையப்பா. நீங்க கூட்டின்னு போய் கோட்டில் கறியெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா மாமா? அதை மச்சான்ட சொல்லிட்டேன் மாமா. அதுக்கு என்னப்பா பண்ணிட்டா போச்சு. அப்பா இருங்க, நான் போய் எடுத்து வந்துடுறேன். போங்க 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 மாமா. எடுத்துட்டியா? மாமா எடுங்க 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 எடுங்க. சரக்கா சரக்கு என்ன எங்க வந்து என்ன பேச்சு? இடம் கொடுத்தா என்ன பேச்சு விடக்கூடாது. எங்க எங்க சரக்கு இந்த அப்பா கூட உட்காந்து குடிக்கணுமா? ஊத்தி தரேன். இந்த வாங்கிக்க. அவனை கூப்பிடு. இங்க வா. வாங்கடா இங்க. டேய் இங்க வா. வாடா. இறங்கடா கீழ. வாங்குறேன். வாடா. வா வந்து நில்லு. குடிகார பையலடா. என்ன தைரியம் இருந்தா குடிச்சிட்டு வந்து என்னையே கூப்பிடுவீங்க? ஏய், இன்னொரு முறை பாட்டில்ல கை வச்சிங்கன்னு தெரிஞ்சது தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். அப்பா சத்தியமா சத்தியமா நாங்க குடிக்க மாட்டோம்ப்பா. என்ன குடிச்சு குடிச்சு நாசமா போன எத்தனையோ குடும்பத்தை பார்த்துமாடா. உங்களுக்கு எல்லாம் புத்தி வரல? குடிச்சிட்டா உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? பிரச்சனையை மறக்க குடிக்கிறவன் கோலை. சி, சரி, இப்ப எதுக்கு 2 பேரும் குடிச்சிட்டு வந்தீங்க? காரணம் சொல்லுங்க. சொல்லுங்கடா, இல்ல இப்ப அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருவேன். டேய், குடிக்கிறதுனால ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் உங்களை அடிக்காம விட்டுறேன். டேய், இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான விஷயம் நிதானத்தை இழக்கிறது தான். அப்படி நிதானத்தை இழந்து புத்தி கெட்டு போனா உலகத்தில் இருக்கிற எல்லா மோசமான காரியத்தையும் அவன் தான் செய்வான். எல்லா பாவத்தையும் செய்வான். டேய், இன்னொரு தடவை அந்த கர்மத்தை நீங்க தொட்டீங்கன்னு தெரிஞ்சது கை 2ஐயும் கட்டி ஆணில மாட்டி விட்டுருவேன். தொட மாட்டோம் மாமா. இல்லப்பா. இல்ல மாமா. டேய், காதை புடி. காது புடிங்கடா. டேய், உங்க காதை புடிங்கடா. டேய், வாடா 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 இங்க. ஏய் மாமா, ஒருத்தன் காதை ஒருத்த மாத்தி புடி. புடி. இப்படி பிடிங்கடா. அப்படி பிடிங்கடா. அப்படியே ஊக்கி போடுங்க. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. போடுறா. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. என்னால நீ கேட்ட, உன்னால நான் கேட்டேன். ஏய் சொல்லுங்கடா. நீ கேட்ட, என்னால நீ கேட்ட, என்னால நீ உன்னால நான் கேட்டேன். அடி உதவுற மாதிரி வேற எதுவும் உதவுறது இல்ல. அடிய போட்டா தாண்டா நீங்க அப்பனுங்களை மதிக்கிறீங்க. டேய், வேகமா போடுங்கடா. என்னால நீ கேட்ட, உன்னால நான் கேட்டேன். என்னால நீ கேட்ட, உன்னால நான் கேட்டேன். பொறுப்பே இல்ல, கது தர மாட்டாங்க. குட் மார்னிங் மச்சான். மாப்பிள்ள என்னையா காலங்காத்தால வந்திருக்க? என்ன இப்போ என்னன்னு கூப்பிட்டீங்க? ஆமா, நீ என்ன மச்சான் மச்சான்னு கூப்பிடுற. நான் உன்னை தம்பின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதான் மாப்பிள்ளன்னு சொன்னேன். நானும் மலரும் நல்லா அந்த காலத்துல இப்படி கூப்பிடாம
இப்போ வந்து மாப்பிள்ளன்றீங்களே. பஞ்சாயத்தாய் பிரிஞ்சு நிற்கிற நேரத்தில் மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு என்ன ஆக போகுது? என்னையா 10 நாள் பட்டினியில் கிடந்தவன் பிரியாணி போட்டுறத பார்க்குற மாதிரி பார்க்குற? நீங்கள் நம்மளனால அதான் மச்சான் உண்மை. நான் தான் பார்க்குறேன். ஆனால் அங்கே பாருங்க, அவ பாட்டுன்னு பெருகி நிற்கிறா. இரு, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். காலையே வா. டீன்னு தானே சொன்னேன். சரியான ஆளா இருப்ப போல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அந்த பக்கம்லாம் தெளி. என்ன பாண்டி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு? இப்பெல்லாம் வீட்ல பார்த்தா தூக்கமே வருதில்ல நீ. ஆஹா. அதான் முடிஞ்சதும் இங்க வந்துட்டேன். ஓ. நீங்க பாடுவீங்களா? ஆமா. என் பொண்டாட்டிக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி சூப்பரா ஒரு பாட்டு பாடுங்களா? யூ மீன் தூது போறது? அது என்னமோ ஒரு பாட்டு பாடுங்க. ராசாவே. ஐயோ அனி, அது லேடிஸ் பாடுற பாட்டு. நாங்க ஆமாண்டா ஜென்ஸ் பாடுற மாதிரி. இப்ப பாரு எப்படி. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. எப்படி பிச்சிட்டீங்க நீ. ஐயோ தேங்க்யூ. என் மனசுல இருக்குதுல அப்படியே பாட்டா பாட்டீங்க. கவிதை போடா அனி. மலரு உங்களை இல்லைங்க, என் ஃப்ரெண்டு மலர்னு ஒருத்தங்கிறான். ஒரு நிமிஷம் அவனை தான் பேசுனுங்கிறேன். மலரே எப்படிங்கிற? எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோமே மலரே. உன் பேர நெஞ்சில எழுதி வச்சு கையோட பெஞ்சில எழுதி வச்சு வாதிராண்ட வாங்கி கட்டிங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு ஞாபகதா? எங்க இருக்கும்? அதுக்கப்புறம் ஸ்கூல் சவுறு முழுக்க பூ படமா வரைஞ்சி வச்சா செவுத்துல எழுதின அளவுக்கு பச்சையில எழுதிருந்தா கூட பாஸ் ஆயிருப்பேன். எனக்கு படிப்பே வரலனாலும் நான் பள்ளிக்கூடம் வந்தேன்னா அது உன்னை பார்க்கறதுக்கு தான்டா. நான் பாட்டுன்னு பேசினே இருக்கிறேன், நீ பாட்டுன்னு கம்முனே இருக்கிற. ஏய், நான் எது சொன்னாலும் நீ எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்ட. இந்த மேட்டர்ல தான் நீ ரொம்ப முருகினுகிற. யாரோ நம்மளை பார்த்து கண்ணு வச்சுட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம ஒன்னா ஜாலியா தானே பேசினு இருப்போம். இங்கதான் சுத்தி நிக்கிறேன், நீ தான் பார்க்கவே மாட்டேற. சும்மா தானே பேச. இன்னொரு நாள் தான் காத்து நிக்குது. புஷம் பண்ணாருன்னா 1000 சண்டை வரந்தா அது பட்டுன்னு பேசி சாலாக கூடாது. சும்மா ஊர்ல எல்லாம் சண்டை போட்டாங்க, நீ பாட்டுன்னு பார்த்து நிக்கிற. யோ என்னையா தனியா நின்று பேசிட்டு இருக்க? மலரு ஏதோ இருந்தா போயிட்டாளா? சொல்லு மச்சான், மலர் போயிட்டாளா? அவ போய் 2 மாசம் ஆச்சு. இந்த டீயை குடி. பாத்தியா, உடம்பு விட்டு போயினே இருக்கிறா. கொஞ்சம் கூட சரியா இல்ல. பாத்தியா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
ஆனா மலர் ஒரு வார்த்தை கூட பாண்டி கூட பேசவே இல்லையே. இதெல்லாம் நடக்கணும்னு தான் உன் மாமனார் அந்த பாண்டியனை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கான். பஞ்சையும் நெருப்பியும் கிழவன் பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருக்கான் பாரு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது பத்திக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். மேகலா பேக் எடுத்து போய் வரேன். சரிங்க. மேகலா, மாப்பிள்ள கிளம்பிட்டாரா? கிளம்பிக்கிட்டு இருக்காரு. பாத்ரூம்ல இருக்காரு. வா வா. என்னம்மா? வா வா. கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ மாப்பிள்ள வெளியில வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள மாப்பிள்ள நான் பேசுறத கேட்க ஆரம்பிச்சிருப்பார்ல? மா, அதனால பத்தி தெரியாதா? இந்நேரம் காதை தனியா எடுத்து கதவுல ஒட்ட வச்சிருப்பாரு. இந்த வீட்ல நடக்கிறது ஒன்னும் சரியில்லை. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே இல்லாத பங்களாதேஷ் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. மா, இப்போ எதுக்கு கோட்வேர்டு வச்சு பேசுற? புரியுற மாதிரி சொல்லுமா. ஐயோ ஐயோ, எதில இருக்க அந்த ரிட்டைர்மெண்ட் டீம் அததான். இவங்கெல்லாம் எந்திரிச்சு நிப்பாங்கன்னு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப பாரு, ஜெயிச்சுக்கிட்டே போதுங்க. அவங்க டீமும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. எப்படி ஸ்ட்ராங் ஆயிட்டு போகுதுன்னு சொல்ற? எப்படா உமாக்கும் ரவிக்கும் நடுவுல பிரச்சனை வரும்னு பாத்துக்கிட்டே இருந்தாரு. கரெக்டா கொக்கிய போட்டு ரவிய மட்டும் அப்படியே அலேக்கா தூக்கிட்டாரு. அந்த ஆளு தனிகாச்சலம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளுகிட்ட 4-5 தடவை அடி வாங்கியிருப்பான் போல இருக்கு. ஒரு தடவை ரோட்ல ஓட விட்டு அடிச்சுதா கூட பேசிக்கிறாங்க. அந்த ஆளெல்லாம் வில்லனுக்கு லாய்க்கே கிடையாது. அந்த விளங்காதவன் சொல்ற பேச்சதான் இந்த உமாவும் கேட்டுட்டு இருக்கு. அப்புறம் அந்த ரேவதி இருக்காளே, ரேவதி ஒரு சட்டியில பழைய சோத்த போட்டு கூப்பிட்டா போதும், அந்த பக்கமே போய் செட்டில் ஆயிடுவா. இந்த பாண்டிய கண்டாலே அந்த ஆளுக்கு ஆகாது. இப்ப பாலிடிக்ஸ் பண்றதுக்காகவே அவனையும் தான் பக்கம் வளைச்சு போட்டு வச்சிருக்கான் அந்த ஆளு. அம்மா, என்னதான் பாண்டி அந்த பக்கம் இருந்தாலும் ஆனா மலர் அந்த பக்கம் இல்லல்ல. ஏய், என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, சின்னஞ்சிறுசுங்க வேற. அந்த ஆளுக்கு இது நல்லாவே தெரியும். மலர் அந்த பக்கம் இழுக்கிறதுக்காகவே பாண்டியனை கூடவே வச்சிருக்காரு. பாண்டி, மலரு, ரவி, ரேவதின்னு இவங்க எல்லாரையும் கூட விட்டுடு. ஆனாலும் நம்ம பக்கம் ஒண்ணு இருக்குதே. யாருமா சொல்ற? நீ பெத்து வச்சிருக்கியே அததான் சொல்றேன். அது எப்பவுமே அவங்க தாத்தா பக்கம்தான். உன் புருஷன் மட்டும்தான் தனியா இருக்காரு. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அந்த ஆளு இப்படி ஒரு கூட்டணி வச்சு பலமா இருக்கும்போது நம்மளும் அதே மாதிரி ஒரு கூட்டணி வைக்கலன்னா நம்ம மூஞ்சில கரிய பூசி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது கண்டிப்பா நடக்கும். வேற என்னதாமா பண்றது? நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம மாப்பிள்ள உன் புருஷன் ஏதோ சுதாரிச்சுட்டு விட்டு கொடுத்து ஒரு 5-10 செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு எதிரா இருக்கிற ஆளுங்களை நம்ம பக்கம் கூட்டணி போடணும். இல்லன்னா அவங்க எல்லாரும் ஒன்னா கைய கோத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை 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 அப்படின்னு பாட்டை போட்டு நம்ம வீட்டு மேலேயே ராக்கெட்டை விடுவாங்க. அப்புறம் நம்ம 3 பேர் மட்டும் பெட்டி படுக்கையெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு வெளியில போற மாதிரி ஆயிடும். மா, எல்லாம் கேட்டிருக்குமா? கேட்டிருக்கோம். பத்திருக்குமா? கத்தர்டா, இந்நேரம் திகு திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கோம். மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க. ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா?
ஏய், உட்காரு. என்னம்மா மலர் என்ன பண்றா? பார்த்தா தெரியல, சட்டிக்கு ஊக்க வச்சு தைச்சுக்கிட்டு இருக்கா. அதே இந்த நேரத்துல பண்ணிட்டு இருக்கா? அவ எந்த நேரத்துல பண்ணா உனக்கு என்ன? எனக்கு மகளா பிறந்து மண்டையில மசாலா இல்லாம இருக்கியே. மா, எதுவா இருந்தாலும் நேரா சொல்லு, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. ஏய், அவ 3 நாளா காலேஜுக்கே போலடி. கோலம் போடுறது, பாத்திரம் கழுவுறது, தேங்காய் திருவுறதுன்னு அவ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. இதெல்லாம் நீ கவனிச்சியா இல்லையா? எப்படிம்மா? நான் கவனிக்கவே இல்ல, நீ மட்டும் கரெக்டா கவனிச்சிருக்க. இங்க பாரு, என் மண்டைக்குள்ள இருக்கிறது மூளைன்னு நினைச்சியா? நோ, உள்ள இருக்கிறது கம்ப்யூட்டர். நாலா பக்கமும் பார்த்து யோசிக்கும். மலரு, என்ன நீ? காலேஜ் போகலையா? அது இன்னைக்கு காலேஜ் லீவு. லீவா? என்ன லீவு? நீ காலேஜ் போய் ஒரு 4 நாள் இருக்கும் போலயே. ஆமா, 4 நாளுமே எனக்கு லீவு. ஏண்டி, நீ வெளில வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி வரும்போதே போட்ல காலேஜுக்கு போனால இப்ப எப்படி 4 நாள் போகாம இருக்க? எனக்கு மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. காலேஜ் ஃபீஸ் கட்டல, அதனால நான் போகல. போதுமா? நீ தரியா? சொல்லு. ஹலோ, நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். அவர் திரும்ப வரவே மாட்டார். ஃபீஸ் கட்டணும்னு சொல்றேன், ஒருத்தருமே பேசாம இருக்கீங்க. எனக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னவங்க தான் வீட்டை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. அதான் நானே எனக்கு மட்டும் காலேஜ் லீவ் விட்டு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன் ஃபீஸ் வேணும்னா இந்த அண்ணன் கிட்ட கேட்க மாட்டியா? டேய் ராஜா, இப்ப நீ ஏதோ சொன்ன, காதுல ஏதோ தப்பா விடுதா? ஆமா, ஃபீஸ் கட்ட முடியாம காலேஜுக்கு போகாம வீட்ல உட்கார்ந்திருக்கா. என்கிட்ட கேட்க மாட்டியான்னு நான் தான் கேட்டேன். அவளை கேட்டாலும் நீ கொடுக்க மாட்டடா, அது தெரியுமா இல்லையா? ஏன் மாப்பிள்ளை ஏன் கொடுக்க மாட்டாரு? என் ஹார்ட் ஆபரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்த கர்ண தேவன் என் மாப்பிள்ளை. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அங்க பணத்தை எண்ணிட்டு இருக்கிறது ராஜா தானா? நல்லா பார்த்து சொல்ல. என்ன நக்கலா? இல்ல, அப்படியே எடுத்து குடுக்கற மாதிரியே பாக்குறானே, அதான் கேட்டேன். நிஜம்தான். மலர், இங்க வா வா. எவ்வளவு கட்டணும்? அண்ணா, எவ்வளவு கட்டணும்னு கேக்குறேன்ல. 20,000 அண்ணா. அவ்வளவுதானே? போய் முதல்ல கட்டு. அண்ணா இல்ல. புடிமா, புடி. போ, போய் ஃபீஸை கட்டு. போ போ, போய் பணத்தை கட்டிட்டு படிக்கிற வேலையை பாரு. எவ்வளவு நாள் தான் நீயும் இங்கே இருப்ப? வக்கீலாகி உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போக வேண்டாமா? டேய், என்னடா, என்னால நம்பவே முடியலடா. ஏமா, உன் புருஷனுக்கு யாராவது செய்வன் எதுவும் வச்சுட்டாங்களா? ஏய், கட்டணம் விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக அவ ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கா? அதை பார்த்துட்டு சும்மா இருந்தா நாமெல்லாம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது. இது ரியலா இல்ல ரியாலிட்டி ஷோவானே எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. நான் இதை பத்தி யோசிச்சே ஆகணும்.
யோசிச்சே ஆகணும். கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. மலரு, ஃபீஸ் கட்டிட்டு காலேஜுக்கு போற வழியை பாரு. தேங்க்ஸ்ண்ணே. டேய், என்னடா என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை மாமா. நாங்க வேலைக்கு போறோம், நீ படி. நாங்க பணத்தை கட்டுறோன்னு சொல்லி தானே அவளை காலேஜில் சேர்த்து விட்டீங்க. இப்ப ஃபீஸ் கட்டலன்னா என்னடா அர்த்தம்? உங்க புருஷ முன்னாடிக்குள்ள என்னத்தையும் பண்ணி தொலைங்க. ஆனா ஒரு வாக்கு கொடுத்தா அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்ல. மாமா, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? மலரோட காலேஜ் ஃபீஸை நான் ஏற்கனவே கட்டிட்டேன் மாமா.